அன்பார்ந்த ஈனதருமை யூடியூப் நேயர்களுக்கு புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது ஒரு பதிவுனா எக்ஸ்ட்ரா நிறையான சில கருத்துக்கள் தெரிஞ்ச பிறகு அது மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டோம்னா அவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா. அப்போ இந்த புணர்ப்பு தோஷம் என்பது என்ன அப்படின்னா, ஆமையும் முயலும் சேர்ந்த கதை. ஆமை யார்? சனி. முயல் சந்திரன். புணர்ப்பு தோஷம் அப்படின்னு ஆச்சுன்னா ஆமையும் முயலும் சேர்ந்து வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. அப்போ ஆமை முயல் கதை மாதிரி புணர்ப்பு தோஷம் ஒரு பெரிய கொடுமையான விஷயம். கொடுமைன்னு என்ன சொன்னா, சனியை மாதிரி இந்த வாழ்க்கையில் சனியோடைய நட்சத்திரங்களில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நமக்கு சுலோவாக தான் கிடைக்கும். சனி இருக்கின்ற இடம் நமக்கு சுலோ தான். மெதுவாக குட்ஸ் ட்ரெயின் மாதிரி தான். வந்தே பாரத் ரயிலெல்லாம் நடக்காது. குட்ஸு நினச்சா எல்லாம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு 4 மணி நேரம் கூட நிற்கும். அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. இந்த கடைசியில் யாருக்கு சாப்பாடு போடுவாங்க? எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே நாள் என்ன சொன்னால் க்ளீன் பண்ணி அந்த இலை எடுத்தவங்களுக்குலாம் எல்லாம் சாப்பிட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னால் உட்கார வச்சு சாப்பிட போடுறது தான் சனி. அப்போ இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறவங்க யார் ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை, சந்திரனும் சனியும் எதிர்கேந்தம் பெறுவது, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி, சனியோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது, இதெல்லாம் புணர்ப்பு தோஷம்தான். இது என்ன செய்யணும்னா காரியத்தடை. சந்திரன் வேகமானவர், அவர் ஸ்பீடு மேன். அவர் கூட சேர்ந்த இவர் அவர் காலை வெட்டி இழுப்பார். சந்திரனை வேலை செய்ய விட மாட்டார். இது ஒரு கொடூரமான தோஷம். இந்த கொடூரமான தோஷத்தை எப்படி நீங்கள் சால்வ்? அப்போ இந்த நபர்களுக்கு என்ன சொல்லலாம்னா, புணர்ப்பு தோஷம் உள்ள நபர்களுக்கு சனியோடைய திசை 19, சந்திரனுடைய திசை 10. அப்போ 19, 10, 29 வயதுக்கு மேலே தான் இவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும். இல்லைன்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இல்லீகல் கான்டாக்ட் வரும். உண்மையாகவே வரும். இப்படி இருக்கா அப்படின்னா 100% இருக்குது. அது இதை வெளியே சொல்லுவாங்க. ஜோதிடம் பார்க்க வர்றவங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தால் என்ன, இந்த மாதிரிலாம் இருக்குமே, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு காசியமாக கேட்டோம்னா, என்ன செய்கிறது தலையெழுத்து அப்படின்றோம். என்ன செய்கிறது தலையெழுத்து, நான் வேணும்னா எதுவும் செஞ்சிட்ருக்கேன் சார் அப்படிமா கேஷுவலாக. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புணர்ப்பு தோஷம் உடையவர்கள் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறது நல்லது. ஐடி ஃபீல்டுன்னா நல்லது. படிப்புக்காக இடம் மாறுதல் நல்லது. தாய்க்கு பாதிப்புண்டு. பயணம் செய்கின்ற தொழிலை வச்சு இவர்கள் பயங்கரமான நிறைய சம்பாத்தியம் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன சொன்னான்னா, இரவு வேலை. இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வேலையை என்ன சொன்னால் 2 மணி நேரம் சூப்பராக வேலை பார்த்துட்டு திரும்ப 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னு வைங்க, இவங்கள மாதிரி பிரில்லியன்ட்டு யாருமே கிடையாது. அற்புதமாக வேலை பார்ப்பாங்க. இவர்களுக்கு சனி கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா, சனியை மாதிரி ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து வேலை வாங்கணும். அவங்க இஷ்டப்படி வேலை வாங்கணும். உங்கள் இஷ்டப்படி வேலை பார்த்தேன்னா அவங்க செயல்பட முடியாது. அப்போ இதில் என்னென்ன என்ன சார் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த புணர்ப்பு தோஷத்தில் பிறந்திருக்கிறவங்க வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் குழந்தைகள் இருப்பதற்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் உண்டு. ரெண்டாவது ரிஷப லக்னம், துலா லக்னம் கண்டிப்பாக குழந்தைகள் பிறக்கும். வெள்ளிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கும். இதெல்லாம் உண்மை.
உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு தான் சில கருத்துக்கள் நமக்கு காதுக்கு எட்டிய பிறகு தெரிஞ்ச பிறகு இன்னொரு வீடியோ போட்டு தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணுங்க. என்ன சார் போட்டதை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தள்ளிட்டு போனீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது. சரியா? அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மாதிரி வந்து என்ன செய்யிருக்கும் குழப்பமான ப்ளஸ் பாயிண்ட் என்பது பிரயாணத்தால் இவர்களுக்கு வெற்றி உண்டு. பிரயாணம் பண்ணி வேலை பார்த்தாங்கன்னு வைங்க, கண்டிப்பாக நல்லா சைன் பண்ணுவாங்க, நல்லா சைன் பண்ணுவாங்க. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அதே சமயத்தில் இரவு பணிகள் செய்வதில் இவர்கள் கில்லாடிகள். ஏன்னா சந்திரன் இரவு பணிக்கு வந்து பெஸ்ட் மேன் சந்திரன். அதே சமயத்தில் வந்து என்ன சார் ரெஸ்ட் கொடுக்கணும். நல்லா வந்து 1/2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு என்ன சார் ஒரு வேலையை செய்யறவங்க 2 மணி நேரத்தில் வந்து ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு பிரேக் இப்படி இருந்தால் தான். ஏன்னா வேகமாக வேலை செய்யக்கூடிய திறமையுடைய இவர்களுக்கு சனி என்று சொல்லக்கூடிய மந்தன் இவர்களுக்கு சம்பந்தம் இருப்பதனால மந்தனுக்கு என்ன வேலை? மெதுவாக நொண்டி போகிறது தான் வேலை. ஏன் சனியை குறை சொல்லலை, அவருடைய இயல்பு இது. அப்போ அந்த பிரேக்கப் கொடுத்தவொடனே இவருக்கு அடுத்த ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா சடன் முடிச்சுட்டு சார் தூக்கி தூரத்தில் எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார். இது உண்மை. ஆனால் சோம்பேறித்தனம் கண்டிப்பாக இருக்கும். சரியா? இவர்கள் சனி சந்திரன் சேர்க்கை உடையவர்கள் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு தோட்டம், காடு இதில் குடியிருக்கிறது நல்லது. அதில் இவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். தோட்டத்தில் வீடு இருந்தால் அங்கே தங்குறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. காடுகளுக்கு போய் வந்து என்ன சொல்கிறாங்க, விவசாயம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆள்களை வேலை வாங்குவதற்குண்டான ஒரு நல்ல அபிப்பிராய மனவேதங்களை அவங்க கூட பேசிகிட்டே வந்து அவங்கள வேலை வாங்கி அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த நபர்களுக்கு உண்டு. அவ்வளோ ப்ளஸ் இருக்குது புணர்ப்பு தோஷத்தில். புணர்ப்பு தோஷம் வந்து ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னு 8ஆம் பாவம் சார்ந்த விஷயம் 12ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற அந்த ரகசிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆளை பார்த்தோன்னே அப்படி அந்த மைண்டு வந்து சரி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தான், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வெளியே தெரியாது, உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த சிந்தனையே ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கர்மம், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக யாரும் வெக்கவும் பட வேண்டாம், கேவலமும் பட வேண்டாம். வெக்கப்பட்டு கேவலப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்மில் இருக்கின்ற ஒரு குறையை வந்து என்ன சொல்ல என்ன பண்ணுறது? அதுக்காக நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா உயிரைத்தான் விடணும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற குறையை வந்து என்ன சார் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது, அந்த கடவுளால் கொடுக்கப்பட்டதை வந்து என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், உன்னுடைய உடல் எதற்கு எதை நாடுகிறதோ, எது இல்லை என்று சொன்னால் உன்னால் இருக்க முடியாதோ அதை வந்து நீ அதை உன்னுடைய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்துக்குள் நீ கொண்டு வந்து விட்டாய் என்று சொன்னால், எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கே என்ன சொன்ன தண்ணி கொடுக்கணும், டீ குடிக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லிட்டார். அப்படின்னா நான் டீ குடிக்கிறத நிறுத்திட்டு நல்லா சாப்பிட்ற சாப்பாடை நாம் நிறுத்திட்டு அளவுக்கு கம்மியாக ஏதோ ஒரு சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு இந்த உடம்பை கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சீக்கிரம் இறந்து விடுவீர்கள். இதான் உண்மை. அந்த உள்ளே இருக்கிற காற்று என்ன அந்த ஆன்மா என்ன செய்யுங்க, எனக்கு என்ன தேவை என்று உன்னிடம் நான் வந்தேனோ அதை உனக்கு கொடுக்க முடியல. உனக்கு எழுதப்பட்ட விதியை வந்து என்ன சொன்னேன், நீ மாத்திர. இப்போ காலையில் எனக்கு வாக்கிங் போனால் பிடிக்கும். என்ன காரணம்னா அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு கிரகம் எனக்கு இருக்குது. வாக்கிங் போனால் பிடிக்கும். ஆனால் வாக்கிங் போனால் டயர்ட்னஸ் வராது. ஆனால் நினச்சபடி சாப்பிட்றோம். என்ன நினைக்கிறோமோ அதை சாப்பிடணும். நைட்டு 12 மணி நாள் என்ன சொன்னால் ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அடுப்பாங்கடத்தில் போய் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வரணும். இப்போ 12 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா விடிய காலம் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யாது. இது உடலுடைய அமைப்பு. இதை நீங்கள் வந்து பிறருக்காகவோ சட்டத்திட்டங்களுக்காகவோ இந்த உடம்பை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் என்ன சொன்னான்னா கட்டுப்பாடுடன் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும். இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் டாக்டர் சொன்னார். ஆமாம், அது கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரிதான். தண்ணி அடிக்கக்கூடாதியா, ஒரு மனுஷன் தண்ணி அடிக்கக்கூடாதுங்கிறது அவனுடைய விதி. ஆனால் அவன் வந்து என்ன சார், அவனுடைய கட்டத்தில் வந்து ராகு உச்சமாக இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு தான் போகக்காரன்.
போகக்காரன் வந்து என்ன சொல்கிறான்னா, நிற்கக்கூடாத இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா, நம்மளை தூண்டி விடுகின்ற ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துட்டான். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துட்டா என்ன சார் செய்வீங்க நீங்கள்? போகத்தை தூண்டும். அந்த போகத்தை தூண்டும் போது என்ன சொன்னா, மனித வாழ்க்கையில் என்னத்தை தூண்டும்? மண், பெண், பொன், இந்த 3க்குள்ள தான் வரும். எவனுடைய பிரச்சனையும் வர அதில் தான் வரும். அப்போ அதை நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, லிமிட்டட் வச்சு வந்து அதை அனுபவிச்சுதான். லிமிட்டட் வச்சு நீங்கள் அனுபவிச்சுதான். நான் அனுபவிக்க மாட்டேன் என்று சொன்னால் உங்களுடைய உடலில் நோய் வரும், நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டே இறந்து போயிருவீங்க. இதுதான் உண்மை. அதனால் எந்த ஒன்றையும் என்ன வரம்பு மீறாமல் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்கள். அது சமூகத்திற்கும் கெட்ட பேர் உண்டாக்கக்கூடாது, உங்களுடைய குடும்பத்துக்கும் அது அவமானத்தை உண்டாக்கக்கூடாது. இவ்வளோதான். இதுதான் உண்மையான சூத்திரம். நம்மளால் சமூகத்தில் வந்து நம்மளை பார்த்து அசிங்கமாக சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பேடாக நடக்கக்கூடாது. மெயின் சப்ஜெக்ட். அதே சமயத்தில் குடும்பத்திற்கு நம்ம கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடாது. இன்னார் அப்பா, இன்னார் இப்படி, இவரா அப்படின்னு பேர் வாங்கக்கூடாது. அப்போ அப்படி ஒரு லிமிட்டடாக இருக்க முடியுமா? 100% இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் 25 வருஷமாக தண்ணி அடிக்கார். ஆனால் 70 ஒரு கோட்டருக்கு 3 பங்கு வந்து என்ன செய்வார்? 3 பங்கு வந்து என்ன சொன்னால் இது கலப்பார். இது கலக்கான பவாண்டா கலப்பார். ஒரு கோட்டரி என்ன எத்தனை மில்லியன் எனக்கு தெரியாது, எனக்கு தண்ணி அடித்து பழக்கம் கிடையாது. அதில் என்ன சொன்னான்னா 3 பவாண்டா கலப்பார். கலந்து நல்லா குளிக்க வச்சுட்டு ராத்திரி ஃபுல்லாக வந்து என்ன சொன்னாங்கன்னா படுக்க போகும்போதுலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சுக்கிற விஷயம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 மணிக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு என்ன சொன்னாலும் சூப்பராக இருவார். அவருக்கு அதுக்கு சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? நான் ஒரு மிலிட்ரி மேன், வழக்கப்பட்டுட்டேன், அதை விட முடியல. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் இப்படி சாப்பிட்றதுனால எனக்கு காலையில் மலம் நன்றாக போய்விடுறது, வயிறு நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்குது, நான் நல்லா இருக்கேன். ஆனால் நான் எங்கேயும் வெளியே போய் அடிக்க மாட்டேன், வீட்டுக்குள்ளே வச்சு தான் அடிப்பேன். டாஸ்மார்க்கு நான் போனதில்லை. என்னுடைய கம்பெனி பிராண்டை தான் வந்து என்ன சொன்னால் மிலிட்ரி இது கேண்டீன்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி வரைக்கும் அவர் வீடு வாசல் போக்குவரத்து வண்டி வாகனம் எல்லாமே வச்சுட்டு தான் இருக்கார். அது அவர் வீட்டம்மாவுக்கு தெரியும், பேரம்பேத்திகளுக்கு தெரியும், மருமகளுக்கு தெரியும். இன்னும் இருக்கார், அவரும் ஒரு ஜோதிடர் தான், சேலத்தில் இருக்கார். வயசான ஆள் ஒருத்தர் இருக்கார், சேலத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கார். அவர் சொல்லுவார், அதே மாதிரி எதையும் அளவோடு செய்யும். அப்போ புணர்வு தோஷத்தை போய் எங்கேயோ போயிட்டோம். அப்போ என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி வந்து என்ன சொன்னேன்னா, இந்த புணர்வு தோஷம் உடையவர்களுக்கு நேர்கண்டம் உண்டு, தொழிலில் தோல்வி உண்டு, தாயாரை பறிகொடுத்தல் அப்படிங்கிற ஒரு மைனஸ் உண்டு, மனக்குழப்பம் உண்டு. இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தண்ணி அடிக்கணும். இந்த புணர்வு தோஷம் உடையவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சனி என்பது ஆமை, சந்திரன் என்பது என்ன சொன்னால் முயல். இதில் ஒரு எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கும். ஒன்று வேகமானது, ஒன்று மைனஸானது. இவர்களுடைய வர்க்கத்தில் சிறுவயது இறப்பு உண்டு, குழந்தையின்மை உண்டு, கண் பார்வையில் வந்து ஒரு பயம் வந்து இந்த புணர்வு தோஷம் உடையவர்களுக்கு உண்டு. அந்த வர்க்கத்தில் யாருக்காவது கண் தெரியாமல் போயிருக்கலாம். சிறுவயது இறப்புகள் உண்டு, குழந்தையின்மை உண்டு. இதெல்லாம் நீங்கள் அந்த புணர்வு தோஷம் இருக்கிறவங்க பார்க்க வந்தால் கேளுங்க, அவங்க ஆம்பரேஷன். இதுக்கு என்ன நிவாரணம், இதுக்கு என்ன வந்து நம்ம சால்வேஷனுக்குன்றான்? அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் யாருக்கு பண்ணணும்? பாதசாரிகள். இந்த கோயிலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அம்மன் கோவிலில் எப்பயுமே அபிஷேகம் பண்ணுவதற்கு உண்டான அந்த லிக்விட் வாங்கி கொடுங்க. அபிஷேகம் பண்ணுவதற்கு உண்டான லிக்விட், பன்னீர், இளநீ, தயிர், இதை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து வஸ்திரம் கட்டுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு வஸ்திரம் கட்டுங்க. தண்ணீர் தொட்டி அமைத்து கொடுத்தல். ஒரு தெருவில் வந்து தண்ணீர் தொட்டி அமைத்து கொடுத்தல். ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு என்ன சொன்னான்னா வஸ்திர தானம் பண்ணுங்க. இது புணர்வு தோஷத்தை போக்கும். மழை நீரை பிடித்து வைத்து குளித்தல். மழை வரும்போது புணர்வு தோஷம் உடையவர்கள் மழையில் நனைதல் நல்லது. அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து இதை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா செய்யணும்.
கிரிவலம் செல்பவர்களுக்கு என்ன சொன்னான்னா தண்ணீர் தானம். கிரிவலம் செல்பவர்களுக்கு தண்ணீர் தானம் பண்ணணும், உணவு தானம் பண்ணணும். அதற்கடுத்து பிறருக்கு உதவி செய்தல் என்பது சனி ஆதிக்கம். பிறருக்கு உதவி செய்தால் சனிக்கு பிடிக்கும். பயணம் என்பது சந்திரனுக்கு பிடிக்கும். பிறருக்கு உணவு தானம், பிறருக்கு உதவி செய்தல் சனிக்கு பிடிக்கும். பயணம் செய்தல் சந்திரனுக்கு பிடிக்கும். இது ரெண்டையும் சேர்த்து செய்யுங்க. ஓய்வு எடுத்து விட்டு வேலை செய்யுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஓய்வு எடுத்து விட்டு வேலை செய்வீங்க, மனக்குழப்பங்கள் தீரும். இதெல்லாம் என்ன சொன்னாலும் கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த புணர்ப்பு தேசத்திற்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். புணர்ப்பு தோஷம் உள்ளவர்கள் வானளந்த உயரம், பெரிய லெவலுக்கு கண்டிப்பாக வருவாங்க, உறுதியாக வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்த நான் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பெருமை பேசக்கூடிய அளவில் சந்திரன் சனி சேர்க்கை எல்லாரும் கேவலமாக புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரியாதனமாக சொல்லிட்டாங்க. புணர்ப்பு அப்படிங்கிறது என்ன சொன்னால் ஒரு தோஷம். அதாவது அதிகமாக ஒரு விஷயத்தை செஞ்சால் அது தோஷம், அவ்வளோதான். அது புணர்ப்பு தோஷன்ட்டாங்க. அப்போ அந்த புணர்ப்பு தோஷத்தில் உடையவங்க என்ன சொன்னான்னா கண்டிப்பாக ஒரு யோகசாலிகளாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் 99% உண்டு. அதனால் புணர்ப்பு தோஷத்தை யாரும் கேவலமாக நினைக்காதீர்கள். புணர்ப்பு தோஷம் உடையவர்கள் குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. குழந்தைகள் நீங்கள் சும்மாவே போனீங்கன்னா அந்த பாப்பா பண்டை வேணுமா அப்படின்னு வேணுங்க வாங்கி கொடுங்க. அவங்க பெரியவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுங்க. அது எத்தனை வயசு குழந்தைக்கு? 5 வயசு குழந்தைக்குள்ளே இருக்கணும். நீங்கள் 15 வயசு குழந்தைக்கு போய் வாங்கி கொடுத்துட்டு போக்சோ சட்டத்தில் கொண்டு உள்ளே ஓட்டுருவாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக யார்கிட்டையுமே கொஞ்சம் வயதான ஆளாக இருந்தாலும் யார்கிட்டையுமே பெண்களிடம் பேசுவதற்கோ குழந்தைகளிடம் பேசுவதற்கோ ஒரு பயமாக இருக்குது. என்ன காரணம்? சட்டம் அப்படி இருக்கிறது. அதனால் யார்கிட்டையெல்லாம் பேசுறதெல்லாம் கிடையாது. அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.